ரெப்போர்ட்டர்ஸ் டிவியின் வாழ்த்துச் செய்திகளுடன் இப்பொழுது ஒரு இயக்கத்தின் செய்தியை இப்பொழுது உங்கள் கண்முன் கொண்டு வருகின்றேன். பினாங் மாநில சஹாபாட் நட்புறவு இயக்கத்தின் விருந்தோம்பல் நிகழ்ச்சி அண்மையில் பினாங் மாநிலத்தில் மிக சிறப்பாக நடந்தேறியது. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு வருகை தந்தார் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தராஜு சோமு. அதே வேளையில் டத்து மரியதாஸ் மற்றும் தொழிலதிபர் சிங்கப்பூர் சின்னியா முன்னணியில் நடந்த இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் பல பிரமுகர்கள், பல விளையாட்டாளர்கள், முன்னாள் இந்நாள் விளையாட்டாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். முக்கியமாக இந்த நிகழ்வின் நோக்கம் முன்னாள் விளையாட்டு வீரர்கள், பினாங் மாநிலத்தில் முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும், அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும். அதே வேளையில் இன்றைய புதிய விளையாட்டாளர்களை உற்சாகப்படுத்தும் நோக்கத்தில் இந்த விருந்தோம்பல் நிகழ்ச்சி நடைபெற்றது என்று இயக்கத்தின் தலைவர் திரு லோகநாதன் தெரிவித்தார். டத்தோஸ்ரீ சுந்தராஜு சோமு கூறுகையில், இது போன்ற நல்ல நிகழ்வுகள் அங்கங்கே அப்பொழுது நடத்தப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டார். அப்பொழுதுதான் மாநிலத்தில் இது போன்ற சிறந்த விளையாட்டு வீரர்களை நாம் அடையாளம் காண முடியும் என்பதையும் தெள்ள தெளிவாக கூறினார். இந்த நிகழ்ச்சி விருந்தோம்பல் நிகழ்ச்சி என்பதால் நிதி திரட்டும் வேளையிலே இந்த நிகழ்ச்சியில் கிடைக்கின்ற அனைத்து நன்கொடையும் இயக்கத்துக்காக பயன்படுத்தப்படும் என்று திரு லோகநாதன் கூறினார். காரணம், முன்னாள் விளையாட்டாளர்கள் யார் என்பதை அங்கீகரிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்ற நோக்கமே இந்த நிகழ்ச்சிக்கு வெற்றி தந்தது. பொதுவாக அனைவரும் கலந்து கொண்டனர். புதிய பழைய விளையாட்டாளர்களும் கலந்து கொண்டார்கள். மகிழ்ச்சியை தந்தது. இயக்க பொறுப்பாளர்கள் தன்னுடன் இருந்து கடுமையாக உழைத்து இந்த 3 மாத காலத்தில் இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்தது பெருமைக்குரிய விஷயம் என்று திரு லோகநாதன் கூறினார். எனவே மலேசிய வாழ் இந்திய மக்களே, இது போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கு நாம் நிச்சயமாக ஆதரவை வழங்க வேண்டும் என்று டத்தோஸ்ரீ சுந்தராஜ் அவர்கள் கேட்டுக்கொண்டார். அதே போல் மரியதாஸ், தொழிலதிபர் சிங்கப்பூர் சின்னியா போன்ற நல்ல உள்ளங்கள் இருப்பதால் இது போன்ற நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்த முடியும் என்பதும் இங்கு தெளிவாக இந்த காணொளி படங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றன. ஒரு பத்திரிகை நண்பர்களே, என்னுடைய பங்கை நான் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறேன். காரணம், நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அந்த வகையிலே பத்திரிகை செய்திகள் வெளிவர வேண்டும். இது போன்ற நல்ல விஷயங்களுக்கு நாம் துணையாக இருந்தால்தான் மலேசிய நாட்டில் நமது பாரம்பரியம், கலை, கலாச்சாரம், பண்பாடுகள் உயர்ந்து நிற்கும் என்பது தெளிவான ஒரு எடுத்துக்காட்டு இந்த மாபெரும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ரெப்போர்ட்டர்ஸ் டிவியின் வழி எங்களது வாழ்த்துக்கள் மட்டுமல்லாமல் இன்னும் மென்மேலும் பல சிறப்பான விருதுகளை அவர்கள் பெற வேண்டும், இன்னும் வெற்றி வகை சூட வேண்டும். இந்த நாட்டுக்கு நாம் எதுக்கு வந்தோம் என்பதை காட்டும் வகையிலே நமது பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் கடமை உணவாகும். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் இந்த வேளையிலே இயக்கத்தின் தலைவர் திரு லோகநாதன் அவர்கள் அவர் தம் செயலமைப்பு உறுப்பினருடன் சேர்ந்து நன்றி மலர்களை தெரிவித்துக் கொண்டனர். நன்றி, வணக்கம். வழக்கமான என்னுடைய ரெப்போர்ட்டர்ஸ் டிவிக்கு விளம்பரங்களை அள்ளி கொடுக்கின்றன இங்கே விளம்பர பிரியர்கள். எனவே ஷேம் ஜுவல்லர்ஸ், தபிதா டெய்லரிங், தபிதா ஆஃப்ஷோ, டெல்டா ஃபோர்ஸ் பாதுகாவலர் நிறுவனம் பிராய் மற்றும் நவா கிளீனிங் சர்வீஸ் எப்பொழுதுமே நமது தொலைக்காட்சிக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள். அறுசுவை உணவுக்கு ஜில்லா கேட்டரிங்கை நாடுங்கள். டிஎன்பி பிரச்சனை என்றால் டிஎன்பி மேகா சக்ஸஸ் வெஞ்சரை நாடினால் உங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்து கொடுப்பார். கேரளா டீ ஹவுஸுக்கு ஒரு முறை வந்து பாருங்கள், அறுசுவை உணவுகள் கிடைக்கும். உங்கள் ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டுமென்றால், மசாஜ் செய்ய வேண்டுமா, கனியை தொடர்பு கொள்ளுங்கள். 80 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மொத்தியாசி என்றுமே நமது மனதில் நிற்கும் ஒரு நிறுவனமாகும். ரெப்போர்ட்டர்ஸ் டிவியிலிருந்து உங்களுக்கு செய்திகளை வழங்கி கொண்டிருக்கின்றேன். உங்கள் அபிமான செய்தியாளர் செல்வம் சடன். அனைவருக்கும் இந்த வேளையிலே நன்றியை பதிவு செய்கின்றேன்.